சௌந்தர்யலகரி 57வது ஸ்லோகம். நீலோத்பல விழியும் நிலவின் கிரணமும் திருஷாத்ராகீயஸ்ய தரதலிதநீலோத்பலருச்சா தவீயாம் சந்தீனம் தபய கிருபயா மாமபி சிவே அனேனாயம் தன்யோ பவதி ந ச தேஹானிரியதா வனே வாஹர்ம்யேவா ஸ்மகர நிபதோ ஹிமகரஹ. தொடங்கும் போதே நலன்கள் யாவற்றையும் கொடுப்பவளே சிவேர் என்று விழிக்கின்றார். தேவியின் காதுவரை நீண்ட கண்கள் சற்றே மலர்ந்த கருங்குவளை மலர்கள் போலுள்ளன. பக்தி செய்யாது எங்கோ வெகு தொலைவிலுள்ள தீனனான என்னை உன் கண்களின் கருணை வெள்ளத்தில் மூழ்குவித்து நீராட்டு என பகவத்பாதர் தன்னை முன்னிறுத்தியும் பக்திஹீன பராதீனர்களான உலக மக்களுக்காகவும் பிரார்த்திக்கின்றார். இவ்வாறு செய்வதால் நான் பொருளும் அருளும் பெற்று உய்வேன். உனக்கோ இதனால் குறை ஒன்றும் நேராது. முழுமதி தன் ஒளியை காட்டிலும் தன் ஒளியினை காட்டிலும் அரச மாளிகையிலும் ஒன்று போலவே பலரச் செய்கிறது. எனவே நீயும் எங்களில் பேதம் பாராது எங்களுக்கு அருள்வாயாக என பகவத்பாதர் தேவியிடம் விண்ணப்பிக்கிறார். இவ்வாறு தேவியை பிரார்த்திப்பதால் ஜெகன்மாதான அன்னையின் பரிபூர்ண அருள் மட்டுமின்றி பொருளும் பெற்று பெருவாழ்வு வாழ்வர் என்பது உறுதி. இதற்கான அபிராமி பாதர். நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறிவும் தந்தாய் என்ன பேறு பெற்றேன் தாயே மலைமகளே செங்கண் மாசிறு தங்கையே.